ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவனோட மனசை எப்படியாவது மனசை மாற்றி நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு வள்ளி நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கேளு, நீங்கள் இருந்து கிளம்பி போயிரு. ஏன்னா கண்டிப்பாக அவளுடைய மனசு மாறவே மாறாது. அதான் நான் இருக்கிறோம்ல. அப்படிங்கும்போது நீ இருந்துட்டா மட்டும் வந்துடுவாளா என்ன? கண்டிப்பாக வரமாட்டா. அதனால் நான் இங்கேருந்து போகிறதா இருந்தால் நான் வீராவோட தான் போவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டே அப்படிங்கும்போது நான் கேட்க மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. அது சரிதான், நம்ம குடும்பத்துக்கே பிடிவாதங்கிறது நம்மளுக்கு கூட பிறந்ததாச்சு. அப்போ நீ மட்டும் எனக்கு கேட்டுருவியா போகிற அப்படின்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்லவும் அடுத்து வீரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிருந்தா வீராட்ட சொல்கிறாங்க, அக்கா அக்கா மழை வர மாதிரி இருக்குது, அவங்க 2 பேரும் வீட்டு வாசலே உட்காந்துருக்காங்க அக்கா, நான் வேணா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டோமா அப்படிங்கும்போது இப்போ வீரா திட்டி விட்டுருந்தாங்க. இங்கே பார் பிருந்தா, நீ பேசாமல் அமைதியாக உன் வேலையை பார்த்துட்டு போ. மழை வந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க, நீ பாட்டுக்கு அவங்கள வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி பிருந்தாவை போட்டு அவங்க திட்டி விட்டுருந்தாங்க. அப்போ பிருந்தாட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ என்னடி பண்ணுறதுக்கு, அவங்ககிட்ட நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு, இங்கேருந்து கிளம்பி போங்க, வீராவோட மனசு சீக்கிரத்துலலாம் மாறாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் புரிஞ்சிக்காமல் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, மழை வர மாதிரி இருக்குது, இப்போ என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா மழை வர மாதிரி இருக்குது, இப்போ என்ன பண்ண போது தெரியல, அக்கா வேற இப்படி திட்டிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன்னு சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறதுக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பி போயிரு, மழை வர மாதிரி இருக்குது, அப்புறமா உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போதுன்னு சொல்கிறத கேளு, நான் ஆட்டோ பிடிச்சி தரேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, மழை இல்லை என்ன வந்தாலும் சரிதான், நான் அந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன், வீரா வந்தால் மட்டும்தான் போவேன் அப்படின்றதாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா மழை வர ஆரம்பிச்சிருது. ஐயோ மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க வீராட்ட, அக்கா நல்லா மழை வந்துட்டுருக்குக்கா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்போ பிருந்தாவோட அம்மா பிருந்தாட்ட சொல்கிறாங்க, ஏடி இந்த கொடையை கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ கொடையை கொண்டு எடுத்துகிட்டு அவங்க மாறன்ட்ட பிருந்தா கொடுக்கவும் மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா கொடையை எடுத்துகிட்டு அவங்க வள்ளி நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம் வீராவும் கொடையை எடுத்துகிட்டு அவங்க வள்ளி நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வள்ளியும் மாறனும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளி வீராவை பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் என்னமோ உங்களுக்கு கொடையை பிடிச்சனால நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காதீங்க, இந்தாங்க அந்த கொடையை வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நீ வந்தால் மட்டும்தான் போவேன், அப்படி இல்லைன்னா இந்த கொடையை எடுத்துகிட்டு நீ வீட்டுக்குள்ளே போயிரு, நான் நனைஞ்சிட்டே நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க, இப்படி அடம்பிடிச்சு இருக்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணினாலும் சரிதான், என் மனசு மாறவே மாறாது அப்படிங்கிறாங்க. அப்படியா, உன் மனசு எப்படி மாறாதோ அதே மாதிரிக்கு தான் நானும் பிடிவாதக்காரி தான், நானும் நீ இல்லாமல் இங்கேருந்து ஒரு அடி கூட நான் அவன்கிட்ட போக மாட்டேன், மழை பெய்தாலும் சரிதான், இடியே இடித்து என் தலையில் விழுந்தாலும் சரிதான், நான் இங்கேருந்து கிளம்பி போக மாட்டேன் அப்படின்னு வள்ளியும் பிடிவாதமாக சொல்லவும் இப்போ வீரா பார்க்குறாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வரமாட்டேன் வீரா, நீங்கள் கூட வாரன்னு சொன்னால் மட்டும்தான் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. வீராவுக்கும் வேறு வழி தெரியல. அவங்க வீரா அவங்க மாறனையும் பார்க்குறாங்க, வள்ளியும் பார்க்குறாங்க. பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா நான் சொல்கிறது கேளுக்கா, நீ தயவு செய்து மாமா கூட போக்கா, மாமா ரொம்பவே நல்லவருக்கா அப்படின்னு சொல்லவும் அப்போ வீராவோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் வீரா நான் சொல்கிறது கேளு, ஆனால் கண்மணி இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா, ஆனால் வேறு வழி இல்லை, இவங்க பாரு இவ்வளோ பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, நீ அவங்க கூட போனேன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசி எடுத்து நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கிடலாம் அப்படிங்கவும் அப்போ வீரா சொல்கிறாங்க, என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற, நான் தான் கண்மணிகிட்ட சொல்லியிருக்கோம்ல, அவள் என்ன நினைக்கிறாளோ அதுபடி தான் நடப்பேன்னு சொல்லியிருப்போம்ல அப்படிங்கும்போது கண்மணி சொன்னது சரிதான், ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பாரு, ஏதோ மாப்பிள்ளை தான் அங்கே இருந்துட்டு இருந்தாரு, இப்போ பாரு அவங்க அத்தையும் பிடிவாதமாக இருந்துட்டு இருந்துக்காங்க, இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அதுக்கு நம்ம தானே பொறுப்பேற்போம், அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, அதனால சொல்கிறது கேளு, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, சரி வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கும்போது இல்லை வீரா நான் வரமாட்டேன், நீங்கள் கூட வாரேன்னு சொன்னால் மட்டும் தான் நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் உங்கள் கூட வாரேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை இப்போ வீரா என்னத்தை சொன்னா அப்படிங்கும்போது, டேய் நம்ம ஜெயிச்சுட்டேன்டா, நம்ம கூட வாரன்னு சொல்லிடாடா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாறன் துள்ளி குதிச்சு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தை நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இது எல்லாத்துக்கான நீ தான் அத்தை அப்படிங்கும்போது பொறுவு வள்ளினா சும்மாவா என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நீ என்னைக்கு கொடுத்த தைரியத்தில் தான் நான் வீராவோட கழுத்தில் தாலி கட்டினேன், இன்னைக்கு ஒன்னால தான் வீரா நம்ம கூட வரதுக்கே சம்மதிச்சிருக்கிறா, உண்மையை சொல்ல போனால் நீ ரொம்பவே கிரேட்டு தான் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்து வீரா சொல்கிறாங்க, இப்போ மாதிரி வீட்டுக்குள்ளே வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்போ நாங்கள் வாரம் வீரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேருமே போகிறாங்க. போனதுக்கப்புறமா வீரா டவல் எடுத்து கொடுக்குறாங்க, இதில் வச்சு தலையை தொடங்க அப்படிங்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு பிருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பிருந்தாவை கூப்பிடுறாங்க. அப்போ பிருந்தா என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி போச்சுது, அதனால அண்ணனுக்குள்ள ட்ரெஸ் எடுத்து நீ கொடு அப்படிங்கவும் பிருந்தாவும் மாமா
மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அண்ணனுங்கள ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. மாமா இதை மாற்றிக்கோங்க மாமா அப்படி சொல்லப்போ மாறனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க மாற்றிக்கிட்டு தாங்க. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, மாமா அக்காவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நானும் கவனிக்க தான் செய்தேன். அவள் வந்து என் கூட வாரன்னு சொல்லிட்டால, இதுவே வந்து எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா அக்காவோட மனசு இந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் மாறுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கூடிய சீக்கிரத்தில் பாருங்களேன் நீங்களும் அக்காவும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அக்கா உங்களை பற்றி புரிஞ்சுக்க போகிற அப்படிங்கும்போது, பிருந்தா நீ சொல்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா நான் என்ன கேட்டாலும் நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராவோட அம்மா வந்து அவங்க வள்ளிக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்கப்போ அவங்களும் புடவை மாற்றிக்கிறாங்க. இப்போ வள்ளி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, வா வீரா நம்ம கிளம்பலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது வீரா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து வீரா நினைக்கிறாங்க, அங்கே கண்மணி இருக்கிறா, கண்மணிகிட்ட நம்ம வந்து வேற சொல்லியிருக்கிறோம், நீ வந்து மனசு மாதிரி நீ சொன்னால் மட்டும்தான் நான் வருவேனே தவிர இல்லைனா வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு வீரா வந்து ஒரு வித பதட்டத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, என்ன வீரா வா கிளம்பு நம்ம போகலாம், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற வா அப்படிங்கவும். அப்போ வீராவோட அம்மாவும் சொல்கிறாங்க, இல்லைங்க கண்மணி இருக்கிறா, அவள் என்ன சொல்லுவாளோ தெரியலன்னு தான் வீரா யோசனை பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கும்போது, கண்மணி அந்த வீட்டு மருமக தானே, இப்போ இவள் வந்து அவள் என்ன சொல்ல போகிறா, சொல்ல போனாக்கி தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறது அவளை தான் இருக்கும், அதனால் கண்டிப்பாக வந்து அவள் இந்த மாதிரிலாம் தப்பாக நினைக்க மாட்டா, கண்மணி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன், வீரா நீ வா வீரா அப்படிங்கும்போது வீராவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இதை பார்த்ததுமே மாறன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வள்ளிட்டு சொல்கிறாங்க, அத்தை நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீராவோட மனசு மாறி இருக்காது, நாங்கள் நாள் கணக்கில் இருந்து நான் பட்டினி கிடந்து சாவதான் செய்திருக்கணுமே தவிர நீ வந்தனால தான் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்னை போட்டு திட்டினியே வீட்டுக்கு போன்னு சொன்னியே, இப்போ பார்த்தியா நான் இருந்தனால தானே எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கவும், ஆமாத்தை நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் கிளம்பி வந்துருந்தாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரியத்தை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு மாறன் சொல்லவும், சரி மாப்பிள்ளை போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பிருந்தாட்டையும் சொல்லவும் பிருந்தாவும் சரிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 3 பேரும் நேராக வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து வள்ளி சொல்கிறாங்க, 2 பேரும் வாசலே நில்லுங்க, நாங்கள் போய் ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கவும். அப்போ வந்து எதுவுமே பேசாமல் வீர அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஆரத்தி எடுக்க போகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா கண்மணி வந்து கீழே தட்டி விட்டுருந்தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து வீராவை அழைச்சிட்டு வந்திருப்பீங்க, என்ன வீரா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, நீ சொன்னனால தானே நாங்கள் கிளம்பி வந்தேன், இப்போ என்னென்னா எனக்கு கூட இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் வந்திருக்கிறீங்க, யாருமே என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கும்போது, அப்போ வீரா சொல்கிறாங்க, கண்மணி நான் சொல்கிறத கேளு, அங்கே வீட்டில் நடந்ததே வேறு அப்படிங்கிறாங்க, என்ன நடந்துச்சுனாலும் சரி தான், நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா, நீ எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கும்போது, அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்ன கண்மணி நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நீ எப்படி இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளோ அதே மாதிரிக்கு தான் வீராவும் இந்த வீட்டுக்கு மருமக அப்படிங்கிறாங்க. என்னது வீரா அந்த வீட்டுக்கு மருமகளா, என்ன அவன் கழுத்தில் தாலி கட்டிட்டானா இவன் வந்து இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவாளா என்ன, அது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, கண்மணி இங்கே பாரு, வீட்டு வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்காத, 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம எதனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்கலாம் அப்படிங்கவும். அப்போ வந்து ராமச்சந்திரன் வரை வீட்டில் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. கண்மணிக்கு எதுவுமே பண்ண முடியல. அப்போ கண்மணியோட அத்தை சொல்கிறாங்க, கண்மணி கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம அவள் வீட்டுக்குள்ளே வரட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கவும். கண்மணி வந்து ரொம்பவே குழப்பத்தோடையும் ரொம்பவே வந்து கோபத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. மாறனும் வீரா வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க வள்ளி. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பால் பழம்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, என்ன வீரா இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறது சம்பிரதாயம் தான், இதெல்லாம் நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது, என் ஆசைக்காக இதெல்லாம் நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படிங்கவும் வீராவும் வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி வீரா நீ இந்த ரூமுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லும் போது வீராவும் ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்ன வீரா நீ இந்த மாதிரிக்கு பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது, அப்போ வீரா வந்து அங்கே வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே கண்மணி சொல்கிறாங்க, உன்னை எப்படியாவது அங்கே அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி தான் வள்ளி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க, நீ அதை புரிஞ்சிக்காமல் அவங்க கூட வந்துட்டியே, நீ பேசாமல் அமைதியாக இருந்திருந்தாலே அவங்க பாட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கும்போது, இல்லை கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க, நம்மளால் தேவையில்லாமல் இவங்களுக்கு ஏதாவது ஆகியிருக்கும், அப்புறமா ராமச்சந்திர ஐயாவுக்கு யார் பதில் சொல்கிறது, அதுக்காக தான் நான் அந்த
அந்த மாதிரி வர வேண்டியது ஆயிப்போச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு வீராவை போட்டு அவங்க கண்மணி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணியோட அத்தை வந்து கண்மணி தனியாக வான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது எதுக்கத்தை என்னை கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை வீரா அங்கே வந்தது கூட நல்லதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஏற்கனவே உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வீராவோட மனசில் கூட கண்டிப்பாக வந்து மாறன் இருக்க மாட்டான். இவங்களுக்காக தான் வள்ளிக்காக தான் வந்து வீரா அங்கே வந்திருக்கிறா. அதனால இவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நம்ம வந்து வீராவையும் நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு சொன்னதுமே கண்மணி யோசிக்கிறாங்க.